அதெல்லாம் அதை சரி பண்ணாங்கனாலும் எல்லாம் சரியா போயிடும். முதல்ல இந்த வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்கனாலும் சரியா போயிடும். நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும்ல. தாவேக்காலையும் பாஜகலையும் மற்ற சேர்றாங்கன்னு அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்பேஸ் கிடைக்குன்னு பார்க்குறாங்க. திமுக புதுமுகங்களுக்கு ஸ்பேஸே கிடைக்காதுன்னு கவலைப்படுறாங்க. புதுமுகமாக இருந்தால் இளைஞர் நீங்கள் சொல்வீங்க, அவர் ஒரு வாரிசாக இருப்பார். நீங்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இளைஞர் இல்லையா, உதயநிதி இளைஞர் இல்லையா, ஒரு கௌதம சிகாமணி இளைஞர் இல்லையான்னு, எல்லாம் இன்னொருத்தருடைய பையன் ஐபி செந்தில்குமார் இளைஞர் இல்லையான்னு, எல்லாம் ஒவ்வொருத்தருடைய பையங்க. அப்போ நீங்கள் அதை இளைஞர் லிஸ்ட்டில் நீங்கள் சேர்க்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கோ. அந்த ரிலேஷன்ஷிப்பை 2 பேருமே நல்லா மெயின்டைன் பண்ணாங்களே, 2 பேருக்குமே லாபம் தான் நினைக்கிறேன். டிஎம்கேவோட ஜென்சி அரசியல் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து அங்கங்கே கூட்டம் போட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. தாவிகாவுடைய வெற்றிக்கு ஜென்சி இளைஞர்களுடைய வாக்குகள் தான் காரணம், நாங்களும் வந்து ஜென்சி அரசியலை வந்து மேற்கொள்ள போகிறோம்னு சொல்லி அவங்க ஒரு களத்தில் குதிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது எல்லா அரசியலுக்கும் முன்னுதாரணமாக இருந்த ஒரு இயக்கம் அடுத்தவங்களை பார்த்து காப்பி பண்ணுற நிலைமையில் இருக்குதுன்னு ரொம்ப ஆச்சரியப்படுறேன் நான். இது வந்து எப்பயுமே திமுக தான் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கும். இதுக்கு முன்னாடி அண்ணா காலத்துலேருந்து எப்பயும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு பார்வை இருக்கும்போது தமிழ்நாட்டில் வேற ஒரு பார்வை இருக்கும்.